வந்து இந்திய திணிப்புங்கிறது நம்ம பார்க்குறோம் அது பழைய கல்லு. அது ஒவ்வொரு முறையும் மொந்தை மாத்திட்டே இருப்பாங்க. அதனுடைய கண்டெய்னர் மாத்திட்டே இருப்பாங்க. அது மாரி இன்னொரு முறை வந்திருக்கு. நமக்கு நெறைய கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்குறோம். அரசியல் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இருந்து ப ஆசிரியர் வீரமணிலேருந்து பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பார்க்குறோம். அதுல ஏதாவது கன்டென்ட் இருக்கா? ஷரத்து இருக்குதா? அப்படின்னு பார்த்தா, அது அப்படி எதுவும் தெரியலங்கிறத நம்ம கவனிக்கிறோம். என்ன காரணம்? 1 அதனுடைய வானிலை ஆய்வு மையத்துடைய ஐஎம்டி உடைய பேஜ், அவங்களுடைய போர்ட்டலுடைய அஃபிஷியல் பேஜ் அவங்களுக்கு என்னவா இருக்கு, அதில எடுத்தோனே ஓப்பன் பண்ணா இங்கிலீஷ்ல வரும். இப்போ ஓப்பன் பண்ணா ஹிந்தில வருது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பார்ஷியலா இருக்குது அப்படின்னாலோ, திணிக்குது அப்படின்னாலும் என்ன சொன்னா, உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல வேற வாய்ப்பு இல்லையோ, அது திணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது சார். நீங்க இத தான் பண்ணியாகணும் அப்படின்னா, அது திணிப்பு. ஆக்சுவலா திணிப்பு நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் கடை. ம். அங்க தான் நீங்க பார்த்தீங்கன்னா, மக்கள் நெறைய போறவருடைய எல்லாருமே ரெகுலரா சொல்லக்கூடிய என்னன்னா, என்ன பிராண்ட் வேணுங்கிறத கூட அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இது எங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இதுதான் இருக்கு வாங்கிட்டு போங்கிற மாரி கொண்டு போய்க்கிறாங்க. அப்ப அது அதுதான் திணிப்பா நடக்குது. மற்ற ஆக்சுவலி இந்த மொழி திணிப்புலாம் ஆக்சுவலா இல்ல. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்டுல தமிழ் பேசுவதிலிருந்து மன்னிக்கணும், தமிழ்ல தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் இங்க நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ்ல தேர்வு எழுதுறது கட்டாயமாக்கப்படுறதுலருந்து விலக்கு குடுக்கப்படும் சொல்லி தான் இருந்திருக்குன்னு பார்க்கிறோம். சோ திணிப்புங்கிறது ஹிந்தில இல்லங்கிற பார்க்கிறோம்.